குரு பயிற்சி விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் குரு ஸ்தானத்தில் இருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது குருநாதர் சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா அவர்கள் நீண்ட காலமாக கடந்த 32 ஆண்டுகளுக்கு மேலே அவர் மட்டும்தான் என குருநாதர். அவருடைய கற்றுக் கொடுத்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவுற விளக்குவதற்காக நான் இங்கு வந்துள்ளேன். இந்த வாய்ப்பினை அளித்த கணியர் ராஜசார் அவர்களுக்கும் ஓம் உலகநாத ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் திரு நவமணி ஐயா அவர்களும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்றால் என்னுடைய ஆய்வுகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் நவமணி ஐயா அவர்கள். அவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடிப்படை தெளிவாக கற்றுக்கிறது இல்லை. அது நிறைய நண்பர்கள் என்னிடம் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் காரணம், வெறும் விதிகளை வைத்து நீங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்ய முடியாது. நீங்கள் நிறைய விதிகளை குறித்து வைத்து கொண்டு நீங்கள் ஜோதிடம் சொல்லும் முறைகளை கையாளுகிறீர்கள். சில சமயம் அந்த ஜோதிடம் சொல்லும் முறைகள் உங்களுக்கு நிறைய தவறுகள் ஏற்படுவதற்கு காரணம் அடிப்படை தெளிவாக கற்றுக்கொள்வது இல்லை. ஏன் அடிப்படை நாம் முன்னோர்கள் வலியுறுத்தி கொடுத்துள்ளார்கள் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார்கள். அடிப்படைகளை ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ராசிக்கும் 12 வீடுகளுக்கும் தொடர்பு உள்ளது. அந்த தொடர்புகளை சரியாக புரிந்து கொண்டால் நாம் விதிகளே நமக்கு தேவையில்லை, ஜோதிடம் உங்களுக்கு தானாக வந்துவிடும். ஒரு ஜாதகத்தை ஆராயும் போது உங்களுக்கு அந்த பலன், இந்த கிரக இணைவு, கிரக பாவ இணைவு, ராசியோட சம்பந்தம் தொடர்பு படுத்தி நீங்கள் ஆராய்ந்தால் விதிகள் தேவையில்லாமல் பலன் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். 12 ராசிகள் சித்தர்கள் எப்படி உருவாக்கி உள்ளார்கள்? யாருக்காவது ஒரு யோசனை தோன்றியிருக்கிறதா? அவர்கள் இப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று என்னுடைய கற்பனையில் நான் ஒரு விஷயம் ஆராய்ச்சி பண்ணியதில் தெரிய வருகிறது. 12 வீடுகள் கொடுத்திருக்கிறார்கள். மற்ற 5 கிரகங்களுக்கும் 2 வீடுகள் கொடுத்திருக்கிறார்கள். சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒவ்வொரு வீடு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் சூரியன் ராஜா தந்தை, அப்படிதான் நம்ம தந்தைக்காரராக நம்ம பார்க்குறோம். சந்திரன் தாய்க்காரகர் ராணி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு வலதுபுறம் தான் சந்திரனுடைய வீடு. இப்போ இந்த சந்திரனுடைய வீடுலேருந்து நீங்கள் எண்ணும் போது பாருங்கள், இந்த 5 கிரகத்துடைய வீடு வரிசையாக வந்துடும். அதாவது புதன் ஆணுடைய ராசி, ஞாபகம் வச்சுக்க நல்லா இங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ராசி பெண் வீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ராசி ஆண் வீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா குருவோட ராசி பெண் வீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம் சனியோட வீடு, இது ஆண் ராசி. இப்போ நமக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு ஏன் ஆண் குழந்தைகளை அதிகமாக பிடிக்குது? சந்திரனுக்கு பக்கத்தில் ஆண் ராசி புதன் இளவரசன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளாவே புதன் தான் காரகர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன், நாம் அதாவது செல்வ சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகமான வாழ்க்கைக்கு காரகர் சுக்கிரன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாதுகாவலர் செவ்வாய். அதனால தான் அவர் படைத்தளபதியாகவும் போர் வீரராகவும் காரகத்துவத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குருநாதர், நமக்கு கல்வி போதிக்கிறவரும் நம்மை நல்வழிப்படுத்துகிறவரும் குருநாதர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனியோட வீடு. சனியோட வீடு நமக்கு சேவகம் செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால அவர் வேலையாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த சூரியன்லேருந்து நீங்கள் எண்ணும்போது இதே தான் வரும். இந்த தாத்பரிய அடிப்படையில் தான் ராசியை சித்தர்கள் பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கன்னு எங்களுக்கு தோணுது. நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த ராசிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பந்தம் இருக்குது. அதே போல் இந்த பாவ இயக்கங்களில் இந்த 1, 5, 9, 3, 11 இந்த வீடுகள் ஒற்றைப்படை வீடுகள்னு சொல்லுவாங்க. அந்த 2, 6, 10, 4, 12, 4, 6, 12 இதெல்லாம் இரட்டைப்படை வீடுகள். அப்போ இந்த இரட்டைப்படை வீடுகள் எல்லாமே ஆண் வீடுகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இந்த ஒற்றைப்படை வீடுகள்லாம் பெண் வீடுகள். அப்போ என்னன்னா இந்த பாவங்கள் இயங்கிறது இந்த ஒன்றுக்கு ஒன்று தொடர்புபடுத்தி அந்த பாவம் மட்டும்தான் இயங்கும். இந்த
கேந்திர வீடுகளோ 6-12களோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கிடையாது. அதனால தான் கேபி சிஸ்டத்தில் வந்து வளராத பாவம்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து ஜம்பு மகவர் வாசியில் அந்த ஒரு பாடலில் தெளிவாக அழகாக விளக்கியிருக்கார். அதாவது நவீன ஜோதிடர்கள் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே மூல நூல்கள் வந்து ஒரு சிறிய விஷயத்தை எடுத்து அதை வந்து அந்த அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப அதை நுண்ணியம் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எல்லா மூல நூலும் இருக்கு. அதே போல் ஜாதக சிந்தாமணிங்கிற நூலில் நாடி ஜோதிடம் இருக்குது, கேபி சிஸ்டம் இருக்குது, இன்றைக்கி வந்திருக்கிற நவீன முறைகள் அனைத்துமே இருக்குது. நவீன ஜோதிட சிந்தாமணி அதாவது என்னென்னா ஜாதக சிந்தாமணிங்கிறது தில்லைநாயக்க புலவர் 2600 பாடல்கள் மொத்தம் எழுதியிருக்காரு. எல்லா சப்ஜெக்டும் அதுக்குள்ளே இருக்குது. அந்த காரகண்ணில் வந்து ஒரு 200 பாடல் இருக்குது. அந்த 200 பாடல்களை படிச்சிங்கன்னா நீங்களே ஒரு புதிய ரூலை புதிய யுக்தியை உருவாக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு குருநாதரை வந்து செலக்ட் பண்ணும்போது அவர் வந்து நமக்கு தகுதியானவரா, நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தி வெளியே கொண்டு வருவராகிறத முடிவு பண்ணி நீங்கள் அந்த குருநாதரை தேர்ந்தெடுத்து அவருடைய கட்டுப்பாடு படி நீங்கள் இயங்கினால் சிறப்பான செயல்பாடுகளை உருவாக்க முடியும். அதே போல் உங்களுக்கு ஒருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலமாக பலவீனமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ சூரியன் எடுத்துக்கங்க. சூரியனுடைய காரத்தத்துவம் வந்து என்னன்னா இன்னொருவரை இயக்குபவர் மட்டும்தான். அவர் வந்து தன்னை செய்ய இயங்க மாட்டார், எந்த வேலையும் செய்ய மாட்டார். அதனால தான் அந்த அரசாங்க அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் தலைமை அந்த அரசியல் அமைப்பு அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் இதில் எல்லாமே சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவங்க. அவங்க என்னன்னா அவங்கள இயங்க மாட்டாங்க. இன்னொருத்தர் வேலை வாங்கக்கூடிய நபர்கள் இவங்ககிட்ட வந்து என்னன்னா அந்த ஆணவம் இருந்தால் அவங்க அழிஞ்சிடுவாங்க. அந்த அவங்ககிட்ட உள்ள பழக்கம் என்னன்னா பிறர் சொல்கிறத கேட்குறதையும் அந்த ஆணவத்தையும் எடுத்துடணும். எடுத்தால் அவங்க மிகப்பெரிய நபராக உருவாக முடியும். இப்போ இதுதான் ஒரு ஜாதகருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதக குணநலங்களை இந்த அடிப்படையில் நீங்கள் ஆய்ந்து பாருங்கள். ஜாதகம் வருதுன்னா முதல்ல வந்து கேரக்டர் ஸ்டடி பண்ணுங்கள். அதாவது அவனுடைய குணநலங்கள் பழக்க வழக்கங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கனால் அந்த ஜாதகரை உங்களால் சரியாக வழிநடத்த முடியும். நீங்கள் அதாவது மேலை நாடு ஜோதிடர்கள் ஜோதிடத்தை வந்து நவீன முறையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நம்ம இங்கே இன்னும் அந்த பழைய முறையவே கையாளுறோம். ஏன் அப்படி? என்னன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர்கள் ஒருவேளை அப்படி இருக்கலாம், அதனால் வந்து. ஆனால் நீங்கள் அந்த முறையிலிருந்து வெளியில் வாருங்கள், பழைய முறையிலிருந்து வெளியே வாருங்கள். ஒவ்வொரு ஜாதகத்தையும் தர்ணனை செய்யும் போது எந்த கிரகம் இவரை ஆட்சி செய்கிறது, இவரை இயக்குகிறது என்று கண்டுபிடியுங்கள். அந்த கிரகத்துடைய அதாவது எதிரான பலன்கள், சூரியனுக்கு உரிய அந்த ஆணவம் மற்ற தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்குன்னா அந்த பழக்க வழக்கத்தில் விடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குங்கள். எல்லோரையும் மதிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் போது அவர் வாழ்வில் நலம் பெற முடியும். அதே போல் சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்க்கு காரகர் மெயின். இப்போ இந்த தாய்க்கு காரகர் வந்து எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், குடும்பத்தை பேணணும். இப்போ அந்த ஜாதகர்கிட்ட அந்த அன்பாக இருக்கிற தன்மை இல்லாமல் குடும்பத்தை பேணுகிற தன்மை இல்லாமல் ஒரு நல்ல உணவு சாப்பிடாம பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அவரை வந்து நீங்கள் நல்ல உணவு சாப்பிட சொல்லுங்கள், நல்ல பழக்க வழக்கத்தை உருவாக்க சொல்லுங்கள், எல்லாரையும் மதிக்க சொல்லுங்கள். அப்போ செய்யும்போது அந்த ஜாதகருடைய வரக்கூடிய தீமையான பலன்களிலிருந்து அவளால் தப்பிக்க முடியும். கோவிலுக்கு போகிறதோ இல்லை பரிகாரம் பண்ணுறதோ இது என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய குருநாதர் கிட்டத்தட்ட 60 வருடத்துக்கு மேலே வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் கிட்டத்தட்ட 12 வயசில் படிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னார் தங்கவேல் சார். இன்ன வரைக்கும் பரிகாரத்துக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார். அவனுடைய பழக்க வழக்கங்களையும் எண்ணங்களையும் செயல்பாடுகளை மாற்றுங்கள், உங்களால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று தான் அவர் இன்னைக்கு ஆணியெடுத்து சொல்கிறார். அதே தான் மேலை நாட்டு அறிஞர்களும் அதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதில் நாங்கள் இது மாதிரி சில நபர்களை வந்து எங்களால் மாற்றி இருக்கிறோம். நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு 18 வயசு பொண்ணோட ஜாதகமோ பையனோட ஜாதகம் பார்க்குறீங்க, அந்த டீனேஜுக்குள்ள தன்மை அவருக்கு இருந்தால் அந்த ஜாதகரை நீங்கள் நல்வழிப்படுத்த முடியும். அவர்கிட்ட வந்து அந்த குறைநறைகளை கண்டுபிடித்து இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள், இது மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும், ஒரு மிகப்பெரிய சிறந்த நபராக வர முடியும் என்பதை சுட்டிக்காட்டுங்கள். நாம் வந்து இந்த ஜாதகம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணாடி போன்றது தான் ஜாதகம். நம்முள்ள
என்ன இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதுதான் ஜாதகமே தவிர நாம கிட்ட இருக்கிற குறையெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ஆகையால் நீங்கள் ஜாதகத்தை ஒவ்வொரு ஜாதகத்தை ஆரம்பும் போது அந்த ஜாதகருடைய கண்ணாடி நாம் முகத்தில் தெரியும் அனைத்து பிரச்சனைகளையும் நாம் கண்ணாடி பார்த்து எப்படி சரிபை செய்து கொள்கிறோமோ அது மாதிரி தான் ஜாதகங்கள். அதனால் நீங்கள் எப்பயுமே உணருங்கள், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தன்மைகளை உணருங்கள், ராசியோட தன்மைகளை உணருங்கள். உணர்ந்தால்தான் ஜோதிடம் சொல்ல முடியும் என்பது தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் ஜோதிடத்தை நிறைய படிக்கணும். நல்லா படித்தா தான் உங்களுக்கு அந்த புது புது யுத்திகள்லாம் உருவாகும். நிறைய பேர் இன்றைக்கி நீங்கள் பிடிஎஃப்ல படிக்கிறீங்க, அந்த பிடிஎஃப்ல ஏதோ ஒரு பேஜ் 2 பேஜ் படிக்கிறீங்க, புரிஞ்சு படிக்க மாட்டீங்க. புத்தகம் வாங்கி படியுங்கள். புத்தகம் ஒவ்வொரு வீட்லேயும் புத்தகம் இருக்கணும். ஜோதிடத்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி நீங்கள் புத்தகங்கள் வாங்கி படிங்க. நல்ல ஆசிரியர் புத்தகங்களும் நிறைய இருக்குது. நீங்கள் அது தொடர்பான புத்தகங்களை வாங்கி படித்து உங்களுடைய சிந்தனைகளை மேம்படுத்தும் போது உங்களுக்கு தனித்திறமை உங்களுக்கு வளரும். நீங்கள் பழைய மாதிரியே ஜோதிடர்கள் இருக்கிற மாதிரியே இல்லாமல் ஒரு புது திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறைய நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். ஆகையால் நீங்கள் அந்த தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக